எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 2 ஸ்டாக் பார்க்க போறோம். ஒண்ணு பிஎஃப் யூட்டிலிட்டீஸ் லிமிடெட், இன்னொன்னு சிஐ ஆட்டோமேட்டிவ் இந்தியா லிமிடெட். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, பிஎஃப் யூட்டிலிட்டீஸ் லிமிடெட். இது பார்த்தீங்கன்னா, விண்ட் பவர் ஜெனரேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிசினஸ்ல இருக்காங்க. 2007ல வந்து ஐபிஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி த்ரூ விண்ட் மில்ஸ். ஸோ மெயின்லி விண்ட் மில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 876 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 1127 இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகே, இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 872லேருந்து 1543 வரைக்கும் இருக்கு. இந்த ரேஞ்ச் இருக்கு. 872 1543. ஸோ இதில் ரேஞ்ச் இருக்கு. பீட்டர் லிஞ்ச் ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 916 to 4.6% வரைக்கும் மேலே போகிறதுக்கான ஸ்கோப் இருக்கு as per பீட்டர் லிஞ்ச் ஃபேர் வேல்யூ. ஓகே, இந்த ஃபினான்ஷியல் மாடல் யூஸ் பண்ணி இதோட ஃபேர் வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். ஃபினான்ஷியல் மாடல் யூஸ் பண்ணி இந்த ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1071 அது வரைக்கும் இருக்குது. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 485லேருந்து 1495 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் 875 இருக்குது. அந்த பொட்டன்ஷியல் ஸ்கோப் வந்து டில் 1495 வரைக்கும் அந்த ஸ்கோப் இருக்குது. இது வந்து 13 மாடல் ஃபினான்ஷியல் மாடல் யூஸ் பண்ணி அவரோட ஆவரேஜ் பேஸ் பண்ணி இந்த வேல்யூ டிரைவ் பண்ணியிருக்காங்க. 1071 சொல்லிட்டு. இதில் இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் மாடல் பார்த்தீங்கன்னா சம் 1495 இருக்குது 10 இயரில். ஸோ அவரோட ஆவரேஜ் தான் வந்து 1071. ஸோ இதோட ஃபினான்ஷியல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ். பார்த்தீங்கன்னா கிரேட் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே இருக்குது. பட் டிவிடெண்ட் இருக்கானா, டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லை. பட் நீங்கள் வேல்யூவேஷனுக்காக நீங்கள் வேணால் சஜஸ்ட் பண்ணலாம், வாங்கலாம். அப் டு யூ டு டிசைட். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ் கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து என்ன இருக்கோ, மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, அனதர் ஸ்டாக், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் போவோம். சிஐ இந்தியா ஆட்டோமேட்டிவ் லிமிடெட். இவங்க என்ன பிஸ்னஸில் இருக்காங்கன்னா, ஃபஸ்ட் என்ன பிஸ்னஸில் இருக்காங்கன்னு பார்த்துருவோம். இவங்க மேனுஃபேக்சர் அண்ட் செல்ல ஃபோர்ஜ்டு ஆட்டோமேட்டிக் காம்போனன்ட்ஸ். மும்பையில் இருக்குது. 2007-8 வந்து இவங்க ஐபிஓ போயிருக்காங்க. ஆட்டோமேட்டிவ் மார்க்கெட்டில் இருக்காங்க. கார்ஸ், யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் டிராக்டர்ஸு, இந்த ஃபோர்ஜிங் பிஸ்னஸில் இருக்காங்க. கிராம் ஷாஃப்ட்டு, ஆக்சலு, மிஷின் பார்ட்ஸ், இது மாதிரி ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக அந்த பார்ட்ஸ் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. ஆட்டோ காம்போனன்ட்ஸு. ஸோ வேல்யூவேஷன் பார்ப்போம். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 490 இருக்குது. பட் இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 318. கொஞ்சம் இன்ட்ரென்சிக் வேல்யூட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சையும் தாண்டி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இந்த சிஐ இந்தியாவோட சிஐயோட ஃபேர் வேல்யூ என்னன்னு பார்ப்போம். இந்த ஃபினான்ஷியல் மாடல் யூஸ் பண்ணி. ஸோ ஃபினான்ஷியல் மாடல் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் 520 வரைக்கும் இருக்குது. அட்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் வந்து 623 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 13 ஃபினான்ஷியல் மாடல் யூஸ் பண்ணி அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 520 வருது. ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு 6 to 3 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஹெல்த்து இட்ஸ் கிரேட் பெர்ஃபார்மன்ஸில் தான் ரேங்கிங்கில் தான் இருக்குது. இங்கே கேஷ் ஃப்ளோ ஹெல்த்தை விட 2.95, ப்ரைஸ் மொமெண்டம் நல்லா இருக்குது. க்ரோத் ஹெல்த்து 3.25, ப்ராஃபிட் ஹெல்த்து நல்லா இருக்குது. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கூட டிவிடெண்ட் வந்து ஜூன் 13th வந்து ரூ. 5 கொடுக்க போகிறாங்க. ஸோ இது டிவிடெண்ட்காக நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, வேற என்ன உங்களுக்கு இதில் நம்ம சொல்கிறதுக்கு? ஃபினான்ஷியல் ஓகே, எவ்ரிதிங் ஓகே. தட்ஸ் இட். அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு அந்த பிஎஃப் யூட்டிலிட்டிஸில் பார்க்க வேண்டியது இன்னொன்று இருக்கு. இதில் இந்த பிஎஃப் யூட்டிலிட்டிஸில்
சிவகிஷாந்த் தமானி. இவங்க வந்து ஐ திங்க் இஸ் அ பில்லியனியர் ஐ திங்க். இவர் கூட ஒரு ஒரு பெர்சன் ஒரு பெர்சன்ட் ஷேர் வச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் 3,71,000 ஷேர் வச்சிருக்காரு. இட்ஸ் எ பில்லியனியர் ஐ திங்க். ஆ நெட்ல பார்த்தீங்கன்னா, இவர் கூட பார்த்தீங்கன்னா, இந்தியன் பில்லியனியர். அவர் கூட இந்த ஆ பிஎஃப்இட்டல் ஷேர்ல ஒரு 3,00,000 அரௌண்ட் 4,00,000 ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.